பேராசிரியர் முத்துசாமி, நிறுவனர், அகில இந்திய சாக்கிய ராஜகுல தம்ம போதினம், உயிரியல் பௌத்த தீட்சணிய பூமி, நாமக்கல். 2570வது புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் புத்த பூர்ணிமாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். புத்த பூர்ணிமாவை கொண்டாடுவதில் ஒரு பண்பாட்டு புரட்சி ஏற்படுத்த முடியும். அந்த பண்பாட்டு புரட்சி நம்பிக்கை என்கின்ற பெயரில், சனாதனம் என்கின்ற பெயரில் எதையுமே மாற்ற முடியாது என்கின்ற அந்த உளவியலிலிருந்து அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டது தான், அனைத்தும் ஆய்வுக்கு உட்பட்டது தான் என்பதை உணர்ந்து அறிவியல் மனப்பான்மையுடன், அறநெறியுடன், தனிமனித ஒழுக்கம், பொதுநொழுக்கமுடன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய புத்தியை, தன்னுடைய அறநெறியை, தன்னுடைய சங்கத்தை எப்படி கடைப்பிடிக்கலாம் என்பதற்கு புத்த பெருமான் புத்தம் சரணம், தம்மம் சரணம், சங்கம் சரணம் என்று 3 சரணங்களை உருவாக்கி சென்றிருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் 4 உண்மைகளையும் அவர் உலகிற்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். மனிதனுக்கு துயரம் ஏன், துயரத்திற்கான காரணம் என்ன, துயரத்தை போக்குவதற்கான வழி என்ன, நிரந்தர துயரமற்ற வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது என்பதை ஆணித்தரமாக 4 உண்மைகள் என்ற கோட்பாட்டிலும் 8 நற்குணங்கள் என்கின்ற அந்த பேருண்மைகளையும் 10 பூரணங்களையும் அவர் வடிவமைத்து விட்டு சென்றிருக்கிறார். அத்தகைய கொள்கைகளை குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்து சனாதனவாதிகள், ஆரியவாதிகள் தொடர்ந்து இந்தியா உலகத்தில் முன்னணி நாடாக வருவதற்கு மாற்றாக பின்னோக்கி செல்வதற்கு காரணம், எத்தகைய மனிதனுடைய உழைப்பையும் மதிப்பதில்லை, மனிதனுடைய அறிவையும் மதிப்பதில்லை, மனிதனுடைய மாண்புகளையும் உணர்வதில்லை, அரசியலமைப்பு சட்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மனு தர்மம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை அறிவியலாக ஆக்கி கொண்டு இருப்பதை கேள்விக்கு தர்க்க ரீதியாக அதை விவாதித்து புத்த பெருமான் கடந்த 2560-70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், உலகத்தில் மக்கள் எப்படி அமைதியாக வாழ வேண்டும் என்கின்ற உயரிய போதனைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். எனவே இந்த 2570வது புத்த பூர்ணிமாவில் எதிர்வரும் மே 1 அன்று திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய இளையமுத்தூர் செல்வபுரத்தில் தம்மசக்கர திருக்கோவிலில் புத்த பூர்ணிமா விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதில் வருடந்தோறும் சாக்கிய வம்ச பாரம்பரிய விருதுகள் அறிவார்ந்தவர்களுக்கு, போராளிகளுக்கு, படைப்பாளிகளுக்கு, சமூக பங்களிப்பு செய்வர்களை கௌரவிக்கும் பொருட்டு சாக்கிய ரத்னா, சாக்கிய திலகம், சாக்கிய பேரொளி, சாக்கிய ஆளுமை, சாக்கிய தம்மாதிபதி, சாக்கிய புத்தாதிபதி, சாக்கிய சங்காதிபதி, சாக்கிய ததாகதன் போன்ற 20க்கும் மேற்பட்ட விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் தமிழக அரசு இந்த புத்த பூர்ணிமா விழாவை அரசு விழாவாக வருடந்தோறும் எடுக்கப்பட வேண்டும். புத்தருடைய போதனைகளை மக்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். திராவிடம் என்பது புத்தத்தினுடைய ஒரு பகுதி தான். எனவே பௌத்தமும் திராவிடமும் 2 அல்ல, பௌத்தத்தினுடைய ஒரு சிறிய பகுதி தான் திராவிடம் என்பதை நாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். எனவே இந்த எதிர்வருகின்ற இந்த புத்த பூர்ணிமாவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இந்த புத்த பெருமானை மிக சிறப்பாக புத்த பூர்ணிமாவை கொண்டாடி ஒரு பண்பாட்டு எழுச்சிமிக்க விழாவாக நாம் கொண்டாட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.